மின் கட்டணத்தை பற்றிலாம் சொல்லியிருக்கிறீங்க. அது ஏன்னா இந்த அரசாங்கத்தை பற்றி எப்படி நடக்குன்னே தெரியல. 5 வருஷத்துல முடியும் போது 5,38,000 கோடி கடன் வாங்கிடுறேன் சொல்லுவாங்க. சட்டியில் இருந்தால் தானே ஆப்பிள் வரும்னு சொல்லுவாங்க. முதல் நிதி தேவை. கிட்டத்தட்ட 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் ஆண்டுருக்கிறேன். மொத்த கடன் 5,18,000 கோடி. கொரோனா காலம் இதெல்லாம் தெரியும். இந்த பகுதியெல்லாம் தொழிற்சாலை மூடப்பட்டிருந்தது. அரசுக்கு வருகின்ற வருவாய் அனைத்தும் வரி வருவாய் அனைத்துமே வரல. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட 40,000 கோடி கொரோனாவுக்கு நான் செலவு பண்ணோம். அந்த காலகட்டத்தில் கூட சிறப்பாக இன்றைக்கு நிதியை கையாண்டோம். ஆனால் இன்றைய சூழ்நிலை எதுவுமே இல்லை. ஆனாலும் 5,38,000 கோடி 5 வருஷம் நிறைவு பெறுகின்ற பொழுது சுமார் 5,38,000 கோடி இந்த மாநில அரசு கடன் வாங்கி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அத்தனை பேருமே தொழிலதிபர், உங்களுக்கு தெரியும் கணக்கு வழக்கெல்லாம். 2020-21 அதிமுக ஆட்சியில் இருந்த நிதி நிலைமையை விட 2024-25 திராவிட முன்னேற்றத்துடைய நிதியில் 1,36,000 கோடி கூடுதல் வருமானம். அப்படி கூடுதல் வருமானம் வந்தோம். புதிய திட்டம் எதுவுமே இல்லை. இங்கே குறிப்பிட்டாங்க, நொய்யலை குறிப்பிட்டாங்க. இந்த நொய்யலுக்கெல்லாம் எங்களுடைய ஆட்சியில் 210 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கணும். அதோட அத்திக்கடை அவனாசி திட்டமும் முழுக்க மாநில நிதியிலிருந்து கொண்டு வந்தோம்.